மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்குற ஒரு சூப்பரான தலைப்பு. என் இடம் விற்கவே மாட்டேங்குது, விற்குமா விற்காதா, எப்போ சார் விற்கும், ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார், இதெல்லாம் கேட்பாங்க. பொதுவாகவே இடம் விற்கிறதுக்கும், இடம் வாங்கினா அழியிறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம ஜாதகத்தில் கொடுப்பனை இருக்கணும். முதல்ல கொடுப்பனை பாருன்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. என் குருநாதர் அதுதான் சொல்லுவார்ப்பா, முதல்ல கொடுப்பனை பாருப்பா, இருக்குமா இல்லையா, அப்புறம் போய் நம்ம இருக்குதுன்னா தேடுவோம், கிடைக்கலன்னா ஏன் தேடிட்டு. போர் போடுறோம், தண்ணி வருமா, அந்த அந்த ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணி வருமா, வராதுன்னா ஏன் போர் போட்டுட்டு. இந்த மாதிரி ஒரு இது. தேங்காய் எடுத்தால் கூட இப்படி ஆட்டி பார்ப்போம், தண்ணீர் நிறையா இருக்கா, நல்ல காயா பாருங்கள். அப்போ ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கணும் இல்லையா. அப்போ தான் அப்போது இந்த விற்காத நிலம், சேல்ஸ் ஆகாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அதை விற்றா தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும், என் கடனை அடைக்க முடியும், நான் எல்லாத்தையும் சரி பண்ணி ரிலீஃப் ஆக முடியும், இதை விற்று இன்னொரு சொத்து வாங்கலான்னு நாங்கள் இருக்கோம், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு என் அனுபவத்தில் 80% வெற்றி கண்ட பரிகாரத்தை சொல்கிறேன். 20% ஏதாவது ஒரு காரணத்தினால நடக்காமல் போயிருக்கலாம். நான் 100க்கு 100 சூப்பரு, நான் தான் பெரிய கிங்கு, நம்ம சொல்கிற பரிகாரம் டாப், அந்த வேலையே எனக்கு வேண்டாம். இருக்கிறத உண்மையை பேசி தப்பிச்சுக்கிறது தான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். உண்மை தானுங்க. உண்மை சாக விடாது, பொய் வாழ விடாது. இந்த தத்துவத்தில் நான் தெளிவாக இருக்கேன். அதனால் நான் சொன்ன இந்த பரிகாரம் 80%க்கும் மேலான நபர்கள் பலனடைஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லாவும் இருக்காங்க. அப்போது அதுக்கான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பொது பலன், உங்கள் ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது பொது பலன். நான் மகர ராசி இதை செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்பார், நான் கும்பராசி இதை செஞ்சால் நல்லதா அப்படின்னு ஒருத்தர் மெயில் போடுவார். இதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதுக்காக என்ன நீங்கள் சங்கடப்பட்டுக்குவீங்க, என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் நான் யாரையுமே வருத்தப்பட வைக்கிறது இல்லை. இருக்கிறது என்னங்கிறது உடச்சி பேசிடுறது உண்மையாக, இதான் உண்மைங்க. அப்போது முதல்ல உங்கள் பூமி விற்காத இடம்னு வச்சுக்குவோம். அங்கே வடகிழக்கு மூலை, சரிங்களா, அதாவது வடக்கும் கிழக்கும் ஈசானிய கார்னர்னு சொல்லுவோம். உங்கள் வீடுகள்லாம் அங்கே தான் தண்ணி தொட்டி, நிலத்தொட்டி கீழே இருக்கும், ஈசானியத்தில், சரிங்களா. அப்போது அந்த ஈசானிய கார்னரில் கொஞ்சம் போல் சுத்தம் பண்ணி ஒரு 2 அடி கேப்பில் கொஞ்சம் தோண்டி பறித்து உள்ளேருந்து ஆழமாக மண் எடுங்க. அந்த மண்ணில் கற்கள் இல்லாமல் லேசான மண்ணை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கங்க. அதில் செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையில் இந்த மண்ணை எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையில் தான் நீங்கள் இந்த மண்ணை எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையில் இந்த மண்ணை எடுத்து உங்கள் இல்லத்துக்கு கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் தலைவாலையில் வச்சு அந்த மண்ணை பிடிச்சு, பிள்ளையாராக பிடிச்சு வச்சு, அதில் ஒரு அருகம்பில் செருகி பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு ஒரு தீபாராதனை காட்டி, இந்த லேண்டு விற்காமல் இருக்குது, விற்கிறதுக்கு எனக்கு எப்படியாவது அனுகிரகம் பண்ணி கொடுங்க, கஷ்டம் நிறையா இருக்குது, இல்லை விற்றாத்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும், இல்லை விற்றுட்டு இன்னொரு லேண்டு நான் வாங்கணும், இதை விற்றுட்டு நான் இன்னொரு வீடு கட்டணுங்கிற இருந்துக்கிற யாரானாலும் சரி, எடுத்துகிட்டு போய் அது உங்கள் வீட்டில் வச்சு ஆத்மார்த்தமாக, சார் எடுக்கிறது செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையில் எடுத்துட்றோம், பூஜை எப்போ சார் பண்ணுறது, எப்போ வேணாலும் பண்ணுங்கள், இப்போ தான் பண்ணணும்னு இல்லை, எப்போ வேணாலும் பண்ணலாம். போயிட்டு ஓடுற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த 3 பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் கரைச்சி விட்டுருங்க. ஓடுற தண்ணி ஆறாக இருந்தால் பெஸ்ட், பெரிய வாய்க்காலாக இருந்தால் செகண்ட். ஓடுற தண்ணி தான், நிற்கிற தண்ணியில் கிணறு, குட்டை, குளம் இதில் கரைக்கக்கூடாது, ஓடும் நீரில் தான் கரைக்கணும். ஏன்னா நீர்நிலைகளை ராசி தத்துவத்தில் 3ஆக பிரிச்சுருக்குறோம். கடகம்தான் ஓடுற நீர், அங்கே தான் குரு உச்சமாகிறார், அப்போ தான் கரைச்சி விடும்போது காசை கொடுக்கும் உங்களுக்கு. தேங்குற நீர் விரிச்சிக்கும், கடல் மீனம். பாருங்கள்,
சித்த புருஷர்கள் முன்னோர்கள் எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னு. இப்படி தரம் பார்த்து எந்த இடத்துல என்ன பரிகாரம் செஞ்சால் வேலை செய்யுன்னு பார்த்து நம்ம பரிகாரம் பண்ணும்போது தான் நம்ம லாஜிக் சக்ஸஸ் ஆகும். நல்லா யோசிங்க. நான் சொல்கிற பரிகாரங்களெல்லாம் பிரச்சனைக்கு கிடையாது. எந்த கிரகம் பிரச்சனை பண்ணுதோ அந்த கிரகத்துக்கு தான் பரிகாரம். பிரச்சனைனா ஜாதகத்தை வீட்டில் வச்சுட்டு வந்து, சார் எனக்கு கல்யாணம் நடக்கலை, சார் நான் வண்டி வாங்க முடியல, சார் நான் பாஸ் பண்ணல, சார் எனக்கு வேலை கிடைக்கல, சார் எனக்கு டைவர்ஸ் நடக்கலை, எதுக்குன்னாலும் பரிகாரம் கேட்டு போயிடலாம்ல. ஜாதகம் எதுக்கு? அதான் பரிகாரமே கேட்டால் வேலை முடிஞ்ச. ஜாதகத்தை கொண்டு வந்து ஏன் பரிகாரம் கேட்கணும்? எந்த கிரகத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை, அதுக்குத்தான் ஜாதகம், அதுக்குத்தான் பரிகாரம், மறந்துடாதீங்க. ஸோ அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். எப்படி சார்? நான் எங்களுக்கு ஜாதகமே இல்லை, நீங்கள் பொதுப்படையானதான் சொல்லினேன். பொதுப்படையாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இதை நான் பலப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். அது எல்லாருக்கும் பேசும். அந்த கிரகங்களுக்கு அந்த பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் அது சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். மண் ராசிகள் அப்படின்னா ரிஷபம், கன்னி, மகரம். அப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவம். 2னா வருமானம், 6னா கடன் நோய் வழக்கு, 10னா கர்மா. அப்போது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு தான் 80% பேர் லேண்டை விற்கிறேன்பாங்க. அந்த அந்த கடன்கிற கர்மா தீர்ந்து காசு வரும். அதுதான் ரிஷபம், கன்னி, மகரம். எப்படி லாஜிக் பாருங்கள். ஏன் ஓடுற தண்ணியில் கரைக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஓடும் நீர் தான் கடகம். கடகத்தில் தான் குரு உச்சமாகிறாரு, செவ்வாய் கடகத்தில் தான் நீசமாகிறாரு. அப்போ தான் அந்த செவ்வாய்ங்கிற லேண்டு உங்கள் கைவிட்டு போகும். சரி, இதே மாதிரி சொத்து சேர்க்கறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல விற்காத நிலம், விற்காத இடம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சார் இதை நான் பண்ணிட்டேன், விற்கலையே அப்படின்னா அதுக்கப்புறம் அது உங்களுடைய கர்மா. சரிங்களா? ஆனால் என்னோட அனுபவத்தில், நான் கடவுள் கிடையாது சார், சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான். நான் என்னை மிகைப்படுத்திக்க விரும்பலை, அது எனக்கு வேண்டவும் வேண்டாம். என் குருநாதர் ஆசீர்வாதத்தில் நான் இந்த பரிகாரம் 80% படிச்சிருக்கேன். 20% ஏன் பழிக்கலைன்னு தெரியல. அது அவங்கவுங்க சுயகர்மா ஆழமாக கூட இருக்கலாம், ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம். சிலருக்கு 4 தடவை போனதையுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை நடக்கும், சிலர் போன உடனே நடக்கும், சிலருக்கு 10 தடவை போனதுக்கப்புறம். ஏன்னா அவங்கவுங்க கட்டத்தின்படி அங்கே நடக்கும். இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் போய் பண்ண வேண்டிய செயல்களை ஆத்மார்த்தமாக நான் சொன்ன நாளில் சார் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஷ்டமியாக இருக்குது, நவமியாக இருக்குது, கரிநாளாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக சார் பண்ணிக்கங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. லேண்ட் விற்கணும், நம்மளே நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையுங்கிறாங்க. ஆனால் விற்கிறதுக்கான கிழமையும் அந்த நாளையும் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது சீக்கிரம் சேல்ஸ் ஆயிடும். அதுக்கான ஆட்கள் வந்துடுறாங்க. சரி, இது பண்ணியாச்சு, ஆட்கள் பார்க்க வந்துடுவாங்க. ஒருத்தருக்கு இந்த பரிகாரம் சொல்லிட்டுன்னா ஆட்கள் குப்பு குப்புன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேண்டை பார்க்குறதுக்கு. அவர் ஒரு தொகை மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார், இதுனா கொடுத்துர்லான்னு. ஆள்கள் நிறைய வர்றதை பார்த்துட்டு ஆசையாயிடுச்சு. இந்த தொகை என்ன சொன்னாரோ அதை விட 2 மடங்கு ஏற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது விற்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இந்த பரிகாரம் பண்ணால் அந்த ஆக்கர்ஷணை வந்துடும், ஆள் பார்க்கவோ பேசவோ வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை விற்றுக்க வேண்டியது உங்களோட மார்க்கெட் ரேட்டுக்கு பண்ணிக்க வேண்டியது அது உங்கள் பொறுப்பு. ஸோ அப்படி செய்யுங்க. விற்காத நிலம், கஷ்டத்தோடு இருக்கீங்க, இது விற்றா தான் விமோச்சனம்னா அது சீக்கிரம் நடக்கட்டும், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நான் வணங்குகிற பூமி தாய் வாராகி உங்களோடு துணை இருந்து உங்களை அருள் புரிவாளாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.